குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்துடுச்சு. இங்கே வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரும். தண்ணி பிடிச்சி எல்லாம் வீட்டை இது பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப இதாகி போச்சு. காய்ச்சல் வர இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, அதனால் ரொம்ப வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ். 20/9/2025 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 4ஆம் நாள், சதுர்தசி திதி, மாத சிவராத்திரி, மக நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம். இன்றைக்கு முதல் சனிக்கிழமை, புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை. கேதார விரதம் சமார்த்தம், வில்லிபுத்தூர், திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் கருட வாகனத்தில் பவனி. சூரிய உதயம் 6:03, கன்னியா நாளிகை 4:31, திதி சதுர்தசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்திலே ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரம் 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 9 to 10:30. இன்னைக்கு நாம் இப்போ மாகாளய பட்சத்தில் இருக்கிறோம். முன்னோர்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு முதல் சனிக்கிழமை. கோவிந்தலில் சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1:30, ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1 to 3:30. சந்திராஷ்டிரமம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் துணிவு, ரிஷபம் பக்தி, மிதுனம் நட்பு, கடகம் நலம், சிம்மம் தனம், கன்னி இன்பம், துலாம் போட்டி, விருச்சிகம் பெருமை, தனுசு செலவு, மகரம் உறுதி, கும்பம் நல் சுகம், மீனம் ஆக்கம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: துலாம் தனுசு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். நாளைய விசேஷங்கள்: எல்லாரும் நாளைய மாகாளய பக்ஷ அமாவாசை, மாகாளய பக்ஷத்தின் கடைசி அமாவாசை மாகாளய அமாவாசை. முன்னோர்கள் வழிபாடு. நாளை உடல் மெலிந்திருக்கலாம், ஆனால் உள்ளம் மெலிந்திருக்க கூடாது. இன்னைக்கு அதே மாதிரி நாளான்றைக்கு நவராத்திரி பூஜை ஆரம்பம். இந்த மாதம் மொத்தம் 10 நாள் வரும். துர்க்கைக்கு 3 நாள், லக்ஷ்மிக்கு 3 நாள், சரஸ்வதிக்கு 3 நாள், விஜயதசமி மொத்தம் 10 நாள். ஆனால் இந்த தடவை 11 நாள் வருது நவராத்திரி பூஜை இந்த மாதம். அது சரஸ்வதிக்கு தான் ஒரு நாள் சேர்ந்து வரும். ஆகையினால் மிக மிக அபூர்வமாக, மிக மிக ஒரு நல்ல நாள். கடவுள் நமக்கு இன்னும் ஒரு நாள் சேர்த்தி நவராத்திரி பூஜை 11 நாளாக வருகின்றது. வருடத்தின் 4 நவராத்திரி வரும். ஆஷாட நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சியாமலா நவராத்திரி, சாரதா நவராத்திரி. எல்லாருமே கோவிலில் கொண்டாடுவாங்க. நம்ம சாரதா நவராத்திரி தான் இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த தடவை 11 நாட்களாக வந்திருக்கின்றது அம்பாளை. இன்றைக்கு இந்த சிறு வயதில் இறந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அம்மா தர்ப்பணம் கொடுப்பாங்க. இன்றைக்கும் கொடுப்பாங்க, நாளைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கொடுக்கறது விசேஷம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பேறும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். சனிக்கிழமை, மாத சிவராத்திரி, கேதாரேஸ்வர விரதம் முடிவு, சஸ்திரஹத மாலயம். துர்மரணம் நேரிட்டவர் சிறு வயதில் இருந்தவர்களுக்கு இன்று தர்ப்பணம். நாளை சர்வ மாகாள அமாவாசை, மகாலய அமாவாசை, பிண்டபித்ரு. நாளான்றைக்கு அஸ்வினி சுத்தம், நவராத்திரி பூஜை ஆரம்பம், கோக்ரீடன், துலாயனம், பிரதிபட், தௌஹித்ர பிரதிபட், துலாயனம் 11:49 இரவு. அதனால் இன்று எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. எல்லாம்
இன்றைக்கு சிறு வயதில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அதாவது நம்ம ஏழுமலையானுக்கு சாமி ரூம்லேயும் முன்னோர்களுக்கு முன்னாலேயும் போடுங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. காகத்துக்கு உணவு கொடுங்கள். பசுவிற்கு உணவு கொடுங்கள். ரொம்ப எல்லா சுற்றி மழை ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயும் காய்ச்சல் வருது. தண்ணி சுட வச்சு ஆற வச்சு கொடுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் நாம் இன்னைக்கு சிறுவயதில் இறந்தவர்களுக்கான ஒரு இது. குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை எனக்கில்லை கண்ணா. நாராயணா. ஸ்ரீமதே நாராயணாய நமக. ஸ்ரீமதே ஆதிநாராயண நமக. ஸ்ரீமதே லட்சுமி நாராயண நமக. ஸ்ரீமதே பத்ரி நாராயண நமக. ஸ்ரீமதே ஹரிநாராயண நமக. ஸ்ரீமதே சத்யநாராயண நமக. ஸ்ரீமதே சூரியநாராயண, ஸ்ரீமதே சங்கர நாராயண நம. ஓம் கோவிந்தா கோவிந்தா, கோபாலா கோபாலா. முன்னோர்களை மேகாலய பற்றி நடந்து கொண்டிருக்கிறது. கரண்ட் வேற போய் வருதுங்க. இன்றைக்கு நம்ம நவராத்திரி பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். குளைய தழுவிய கொன்றை தார்மகள் கொங்கவள்ளி களையாக பொருத திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விளைய பொருதிரள் வேரியம் பானமும் வெண்கையும் உளையை பொருகண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றனவே. நவராத்திரி பூஜை 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 22லேருந்து அக்டோபர் 2 வரைக்கும் 11 நாள் இந்த தடவை நவராத்திரி பூஜை. நாராயணா நாராயணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மழை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மழை. இப்போதான் லைட்டாக வெயில் அடிக்குது. வந்துவிட்டது நவராத்திரி பூஜை, அம்பிகையை வணங்குவதற்கு. நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் நயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினை பயனென்று கொண்டவர் பாவையர் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவாரே. என் குறை தீர நின் நேத்துகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார்குறை காண் இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லிலையாய் தன்குறை தீர
எம்கோன் சடை மேல் வைத்த தாமரையே. இப்படி அம்பிகையை வந்துவிட்டது நவராத்திரி. அம்பிகைக்கு உரிய இந்த வருடம் 11 நாள் விரதம். அதாவது நவராத்திரி பூஜை. கலசம் வச்சு நம்ம இப்படி செய்யலாம். சிம்பிளாக செய்யறது எப்படி, அப்புறம் துர்க்கை பூஜை, லக்ஷ்மி பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமியில் எல்லாம் ஆரம்பிப்போம். எப்படி அகண்ட தீபம் எப்படி எப்படி நம்ம வைக்கணுங்கிறதெல்லாம் நாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து விட்டது நவராத்திரி. அன்னையை ஆராதிக்க நவராத்திரி, நலம் தரும் நவராத்திரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.